வெல்கம் டு ஹிஸ்டரி ஆஃப் டைம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எந்த விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைனோசர்ஸோட ஹிஸ்டரிய பத்தி தான் பார்க்க போறோம். டைனோசர்கள் வாழ்ந்த காலம் எப்போ, டைனோசர் வாழ்ந்தப்ப இந்த உலகம் எப்படி இருந்தது, 3 வகையான காலகட்டத்துல வாழ்ந்த டைனோசரோட வகைகள் என்ன என்ன, மாபெரும் இந்த டைனோசருடைய இனம் எப்படிதான் அழிஞ்சிச்சு, இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். தொடர்ந்து பதிவை பாருங்க. பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க 1 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி போய் அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்க, அப்போ இந்த பூமி எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு. சரி, நம்ம டைனோசரை பார்க்கணும் அப்படின்னா அதை விட ரொம்ப தூரம் பின்னோக்கி தான் போகணும். இந்த அற்புதமான உயிரினங்களான டைனோசர் இனம் அப்படின்றது பாத்தீங்கன்னா சுமார் 66 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்திருக்கு. சுமார் 250 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி போனோம்னா அப்பதான் டைனோசர் கொஞ்சம் கொஞ்சமா இந்த உலகத்துல தோன்ற ஆரம்பிச்சிருக்கு. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா சுமார் 66 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி மொத்தமா அழிக்கப்பட்டிருக்கு. இதையெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கக்குள்ள மனிதர்கள் பூமியில வாழ்ந்த காலம் அப்படின்றத எடுத்துக்கிட்டோம்னா 2 மில்லியன் ஆண்டுகள் மட்டும்தான் இந்த பூமி மனிதர்களை தக்க வச்சுட்டு இருக்கு. இந்த டைனோசர்கள் வாழ்ந்த காலத்தையே நம்ம வரலாற்று அறிஞர்கள் பாத்தீங்கன்னா மெசசோயிக் சகாப்தம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்த டைனோசர்களுடைய வாழ்நாட்கள் அப்படின்றது பாத்தீங்கன்னா 184 மில்லியன் ஆண்டு காலமா நீடிச்சுதா இருந்துச்சு. இந்த பீரியட் அப்படின்றது 3ஆ பிரிக்கப்படுது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரையாசிக் பீரியட், ஜுராசிக் பீரியட், கிரெட்டேசியஸ் பீரியட். இந்த 3 காலத்திலையும் டைனோசருடைய வாழ்க்கை அப்படின்றது இருந்திருக்கு. இதுல ட்ரையாசிக் காலம் அப்படின்றது பாத்தீங்கன்னா 250 மில்லியன்ல இருந்து 201 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ட்ரையாசிக் பீரியட் இருந்துச்சு. ஜுராசிக் பீரியடை பொறுத்த வரைக்கும் 201 மில்லியன்ல இருந்து 145 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வரைக்கும் ஜுராசிக் பீரியட். அடுத்தது பாத்தீங்கன்னா 3ஆவதா கிரெட்டேசியஸ் பீரியட். இந்த கிரெட்டேசியஸ் பீரியட் அப்படிங்கிறது 140 மில்லியன்ல இருந்து 66 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்துச்சு. இந்த 3 பீரியட்லயுமே பாத்தீங்கன்னா வெவ்வேறு வகையான டைனோசர்கள் உருவாகி இருக்கு. சுமார் 251 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா பூமியில என்ஃபெர்மியன் அப்படின்ற அழிவு உருவாகுது. 251வது மில்லியன் ஆண்டுகள்ல இருந்து ட்ரையாசிக் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த ட்ரையாசிக் பீரியட்ல பூமி ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். இப்ப நம்ம பாக்குற இந்த 7 கண்டங்கள் அந்த ட்ரையாசிக் பீரியட்ல கிடையாது. இந்த பூமியோட நிலப்பரப்பு எல்லாமே சேர்ந்துதான் ஒரு மாபெரும் கண்டத்துல ஒன்னா இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது பூமியில இருக்க எல்லா நிலப்பரப்புமே ஒன்னாதான் அந்த பீரியட்ல இருந்திருக்கு. இது ஒரே கண்டமா இருந்ததுனால இத பாங்கேயா அப்படின்னு குறிப்பிடுறாங்க. கிரேக்க மொழியில பாங்கேயா அப்படின்னா எல்லா நிலப்பரப்பும் ஒன்னா சேர்ந்தது அப்படின்றதுதான் பொருள். இந்த நிலம் எல்லாமே ஒன்னா இருந்ததுனால எந்த ஒரு வேறுபாடுமே அப்போ பூமியில கிடையாது. அதனால எல்லா பகுதியிலயுமே பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான விலங்குகள், ஒரே மாதிரியான தாவரங்கள் தான் இருந்துச்சாம். அதே மாதிரி சீதோஷ்ண நிலையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வெப்பம், அதாவது ரொம்ப ஹீட்டா இருக்குதான். அதே மாதிரி ரொம்ப வறண்டு போனதாகவும் நிலங்கள் இருக்க ஆரம்பிக்குது. அதுவும் பாத்தீங்கன்னா அப்போ இருந்த நிலத்தோட பெரும்பகுதி அப்படின்றது பாலைவனமா தான் இருந்துச்சாம். இந்த நேரத்துல சின்ன சின்ன செடிகள் மட்டும்தான் அங்க உண்டாக ஆரம்பிச்சுதான். புல்லு கூட கிடையாதான். அதே மாதிரி பூக்கக்கூடிய தாவர வகைகளுமே எதுவுமே கிடையாதான். ஏதோ ஒரு சில இடத்துல மட்டும் பாத்தீங்கன்னா அரிதா ஊசி இலை காடுகள் மட்டும்தான் அங்கங்க இருந்துச்சாம். அப்போ இந்த ட்ரையாசிக் பீரியட்ல சில விலங்குகள் உருவாக ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்கோசர்கள், டைனோசர்ஸ், முதலைகள், ஸ்டெரோசர்கள் இப்படின்னு பலவிதமான விலங்குகள் ஒரு குரூப்பா உருவாக ஆரம்பிக்குது. இந்த விலங்குகளோட தோற்றம் அப்படின்றதுதான் பாலூட்டிகளுடைய முதல் தோற்றமா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த விலங்குகள் குட்டி போடுறது அப்படின்றது பாத்தீங்கன்னா எலி மாதிரி தான் குட்டி போட ஆரம்பிச்சுதான். ஆரம்ப காலத்துல இந்த டைனோசர் எதுவுமே ரொம்ப பெருசா இருந்ததே இல்லையா. அதாவது மெசசோயிக் சகாப்தம் முழுவதுமே பூமியில ஆதிக்கம் செலுத்தினது அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த டைனோசர்ஸ் இனம் மட்டும்தானா. இந்த டைனோசருங்க தான் மற்ற விலங்குகளுடைய இனத்தையும் அழிச்சுதான் சொல்லப்படுது. இந்த டைனோசர்ஸ்
மாமிச உண்ணிகள், தாவர உண்ணிகள் அப்படின்னு 2 உணவு சங்கிலியா தன்னோட உணவை சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு. இந்த ட்ரையாசிக் காலத்துல வாழ்ந்த டைனோசர்கள் எந்த அளவுக்கு உயிரம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதுல முதல்ல பார்த்தோம்னா ஸ்டாரிகோசரஸ் அப்படிங்கிற டைனோசர். இந்த டைனோசரோட படிமங்களை பிரேசில்ல இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனோட உயரம் அப்படின்றது பாத்தீங்கன்னா 80 சென்டிமீட்டர், 30 கிலோ எடை கொண்டு வளரக்கூடியதான். அதே மாதிரி இது ஒரு மாமிச உண்ணியான டைனோசர் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது பாத்தீங்கன்னா மெலனோசரஸ். ஆரம்ப காலத்துல உருவான ஒரு டைனோசரஸ். இந்த மெலனோசரஸ் டைனோசர் பாத்தீங்கன்னா 12 மீட்டர் நீளமா வளரக்கூடியதா இருந்துச்சு. அதே மாதிரி இது தாவரங்களை மட்டும்தான் சாப்பிட்டு வளர்ந்துச்சு. இந்த டைனோசர் வகைய தென்னாப்பிரிக்காவுல கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப இந்த ட்ரையாசிக் பீரியட் அப்படிங்கிறது டைனோசர்களுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்ததா தான் இருந்துச்சு. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள், பல நூற்றாண்டுகள் இந்த டைனோசர்கள் வாழ்ந்துட்டு இருக்கக்குள்ள திரும்பவும் ஒரு பெரிய அழிவு பூமியை நோக்கி வருது. பூமியில இருக்க டெக்டோனிக் தகடுகள் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா நகர தொடங்குது. அந்த டெக்டோனிக் தகடுகள் நகர தொடங்குனதுனால பெரிய பெரிய பூகம்பங்கள் அந்த இடத்துல ஏற்படுது. பாங்கேயோட நிலப்பரப்பு அப்படின்றது 2ஆ பிரியுது. 2ஆ பிரிஞ்ச கண்டங்களை நம்மளுடைய அறிவியல் ஆய்வாளர்கள் லாராசியா அப்படின்னும் கோண்ட்வானா லேண்ட் அப்படின்னும் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த லாராசியா அப்படின்ற பகுதியை பார்த்தோம்னா இந்த காலத்துல இருக்க வட அமெரிக்கா, ஐரோப்பா, ஆசியா அப்படின்ற ஒரு கண்டங்களை உள்ளடக்கியதா இருந்துச்சு. அதாவது இது வடக்கு கண்டமா இருந்துச்சு. கோண்ட்வானா லேண்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தெற்குல உருவான ஒரு புதிய கண்டமா இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கிற அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, அண்டார்டிகா இதையெல்லாம் உள்ளடக்கியதா இந்த கோண்ட்வானா லேண்ட் இருந்திருக்கு. இந்த மாபெரும் அழிவு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பூமியில சில மாற்றங்களை ஏற்படுத்துது. ட்ரையாசிக் பீரியட்ல இந்த பூமி வெப்பமா இருக்கு அப்படின்றத பார்த்தோம் இல்லைங்களா. ஆனா இந்த ஜுராசிக் பீரியட்ல பாத்தீங்கன்னா பூமி கொஞ்சம் கொஞ்சமா குளிர ஆரம்பிக்குது. அடிக்கடி மழையும் பெய்ய ஆரம்பிக்குது. அதனால 2 கண்டங்கள்லயுமே பாத்தீங்கன்னா பூக்கும் செடிகள் இல்ல அப்படின்னாலும், புற்கள் இல்ல அப்படின்னாலும் அதிகப்படியான வெவ்வேறு வகையான தாவரங்கள் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்குது. இந்த புதிய வகையான தாவரங்கள் ஜுராசிக் காலத்துல உண்டான மிகப்பெரிய தாவர வகை டைனோசர்களுக்கு உணவு வழங்குறதுக்கு ரொம்ப அவசியமான ஒண்ணா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மற்ற விலங்குகளோட இனங்களும் இந்த நேரத்துல உருவாகுது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா டைனோசரோட வெரைட்டி நிறைய உருவாக ஆரம்பிக்க, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மற்ற விலங்குகளோட இனங்களும் உருவாக ஆரம்பிக்குது. இந்த ஜுராசிக் காலத்துல தான் பறவைகள் முதலா தோன்ற ஆரம்பிக்குது. இந்த பறவைகளுக்கும் டைனோசர்களுக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப நெருங்கிய தொடர்பு அப்படிங்கிறது அந்த காலத்திலேயே இருக்கதான் செஞ்சிருக்கு. இந்த ஜுராசிக் காலமும் பாத்தீங்கன்னா டைனோசர்களுக்கு ரொம்ப வெற்றிகரமான காலமா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியும். இதுல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சில டைனோசர்ஸை பத்தி நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம். அதுல ஒரு வகை பாத்தீங்கன்னா அப்பட்டோசரஸ். இந்த அப்பட்டோசரஸ் அப்படிங்கிறது தாவரங்களை சாப்பிடக்கூடிய ஒரு டைனோசர். இது பாத்தீங்கன்னா 21 மீட்டர் நீளம் கொண்டதா இருந்துச்சு. அதே மாதிரி இதனுடைய வெயிட் அப்படின்றது 33,000 கிலோவா இருந்துச்சு. ட்ரையாசிக் காலத்துல ரொம்ப எடை குறைவா கொண்டதும் அதே மாதிரி நீளம் குறைவா கொண்ட டைனோசர்கள் தான் இருந்துச்சு. ஆனா ஜுராசிக் பீரியட்ல அது அப்படியே ரொம்ப மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியா உருவெடுக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா பிராச்சியோசரஸ். இந்த பிராச்சியோசரஸ் அப்படிங்கிறதும் பாத்தீங்கன்னா தாவரங்களை சாப்பிடக்கூடிய ஒரு டைனோசரா தான் இருந்துச்சு. இதனுடைய உயரம் அப்படின்றத பார்த்தோம்னா 12.5 மீட்டர் உயரம் வளரக்கூடியதாகவும், அதே மாதிரி 89,000 கிலோ எடையை கொண்ட ஒரு விலங்காகவும் இது இருந்துச்சு. இதுதான் அந்த பீரியட்ல வாழ்ந்த கனமான நிலவிலங்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதனுடைய படிமங்கள் அப்படிங்கிறது வட அமெரிக்காலையும் ஆப்பிரிக்காவிலையும் கண்டுபிடிக்கப்பட்டதா சொல்லப்படுது. இந்த ஜுராசிக் பீரியட் அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல முடியுது. அதுக்கப்புறம் திரும்பவும் இந்த பூமி மிகப்பெரிய ஒரு அழிவை சந்திக்குது. ஜுராசிக் பீரியடோட முடிவுல பாத்தீங்கன்னா பூமியோட டெக்டோனிக் தகடுகள் ரொம்ப வேகமா நகர ஆரம்பிக்குது. ஏற்கனவே நம்ம இந்த ஜுராசிக் பீரியட்ல லாராசியா, கோண்ட்வானா லேண்ட் அப்படின்ற 2 கண்டங்களை பார்த்தோம் இல்லைங்களா. அந்த 2 கண்டங்களும் நிறைய துண்டுகளா சிதறுது. அதுதான் இன்னைக்கு இருக்கிற 7 கண்டங்களோட தொடக்கமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது.
கிரிட்டேசியஸ் பீரியட்ல பாத்தீங்கன்னா இந்த பூமி அப்படின்றது பரிணாம வளர்ச்சி அடைய தொடங்குது. இந்த பீரியட்ல தான் ஓக், பீச், மேப்பிள் இந்த மாதிரியான தாவர வகைகள் தோன்ற ஆரம்பிக்குது, மரங்கள் தோன்ற ஆரம்பிக்குது. அதே மாதிரி பூக்கக்கூடிய செடி வகைகள் அப்படின்றதும் இந்த காலத்துலதான் கொஞ்சம் கொஞ்சமா உருவாகுது. பல வகையான பாலூட்டி விலங்குகள், பறவைகள், பாம்புகள் அப்படிங்கிறதும் இந்த கிரிட்டேசியஸ் பீரியட்ல தான் உருவாக ஆரம்பிக்குது. இந்த கிரிட்டேசியஸ் பீரியட் அப்படிங்கிறது தான் ரொம்ப பரிச்சயமான சில டைனோசர்களை இந்த பூமிக்கு வழங்குது. இந்த காலகட்டத்துல உருவான டைனோசர்ஸ் தான் பாத்தீங்கன்னா மாமிசத்தை அதிகமா சாப்பிடக்கூடிய டைனோசர்ஸ் தான் இருந்திருக்கு. இந்த டைனோசர் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாவர வகைகளை சாப்பிடுற டைனோசர்ஸ போய் வேட்டையாடுமா. அது மட்டும் இல்லாம மற்ற விலங்குகளையும் இந்த டைனோசர் வேட்டையாடி சாப்பிடுற ஒரு விலங்கா அந்த காலகட்டத்துல இருந்திருக்கு. கிரிட்டேசியஸ் காலத்துல வாழ்ந்த டைனோசர்கள் என்ன அப்படின்றத சில வெரைட்டியை நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். வெலோசிராப்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டைனோசர் வகை. இந்த டைனோசர் பாத்தீங்கன்னா 1 மீட்டருக்கும் குறைவான உயரம் மட்டும்தான் இதுக்கு இருக்கு. தோராயமா பாத்தீங்கன்னா 1.8 மீட்டர் நீளம் வரைக்கும் தான் இது வளருமா. இந்த டைனோசர் பாத்தீங்கன்னா சின்னதா இருந்தாலும் இது பயங்கர வேகமா போகுமா, அதே மாதிரி பயங்கரமா மற்ற விலங்குகளை வேட்டையாடுமா. நகமும் பாத்தீங்கன்னா ரொம்ப கூர்மையா இருக்குமா. அதே மாதிரி பின்னங்காலோட வேகம் அதிகமா இருக்கிறதுனால எவ்வளவு ஒரு வேகமா இருந்தாலும் ஓடக்கூடியதா இந்த டைனோசர் அப்படின்றது இருந்திருக்கு. அதே மாதிரி இன்னொரு ஆச்சரியமான விஷயமும் இந்த டைனோசருக்கு இருந்திருக்கிறதா சொல்லப்படுது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வெலோசிராப்டர்களோட அந்த உடம்பு அப்படின்றது இறகுகளால மூடப்பட்டிருக்கிறதுனால பறவையை போல ரொம்ப சூடான ரத்தமா இருக்கிறதுனால வேகமா நகர முடியுது அப்படின்னும் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ட்ரைசெரடாப்ஸ். ட்ரைசெரடாப்ஸ் அப்படின்றது ரொம்ப பிரபலமான டைனோசர் வகை அப்படின்னு சொல்லலாம். இந்த ட்ரைசெராப்டஸ் டைனோசர்ஸும் பாத்தீங்கன்னா மாமிசங்களை சாப்பிடக்கூடியதா இருந்துச்சு. வேட்டையாடக்கூடிய விலங்குகள் கிட்ட இருந்து தன்னை பாதுகாத்து கொள்றதுக்காக கழுத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப ஹார்டான எலும்புல ஃப்ரில் இருக்கிற மாதிரியான அமைப்பு இந்த டைனோசருக்கு இருந்திருக்கு. இதனுடைய தலையில பாத்தீங்கன்னா 3 கொம்பு இருக்குமா. அதே மாதிரி இந்த ட்ரைசெராடாப்ஸ் அப்படின்றது 9 சென்டிமீட்டர் நீளம் வரைக்கும் வளரக்கூடியதா. இதனோட தலை மட்டும் பாத்தீங்கன்னா 1.8 மீட்டர் அளவுல இருக்குமா. அதே மாதிரி இதனுடைய எடை அப்படின்றத பார்த்தோம்னா 11,000 கிலோ எடை வரைக்கும் வளரக்கூடியதா இருந்துச்சு. இது தாவர உண்ணியா இருக்கிறதுனாலதான் இதுக்கு பாதுகாப்பு கவசம் அப்படின்றது இந்த அளவுக்கு அந்த பீரியட்ல இருந்ததா சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த ட்ரைசெராடாப்ஸ் டைனோசர்ஸோட படிமங்கள் அப்படிங்கிறது வட அமெரிக்காவில கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா டைரனோசரஸ் ரெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டைனோசர். இந்த டைனோசருடைய படிமங்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வட அமெரிக்காவில கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரெக்ஸ் வகையான டைனோசர் பாத்தீங்கன்னா 6 மீட்டர் உயரத்துல இருந்து 12.8 மீட்டர் வரைக்கும் வளருமா. இதனுடைய எடை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 7,000 கிலோ எடை இருக்குமா. நகைச்சுவையா ஒரு பேர் கூட வச்சிருக்காங்க, கொடுங்கோலன் அரசன் அப்படின்ற பேரு இந்த ரெக்ஸுக்கு வச்சிருக்காங்க. ஏன்னா இது அந்த அளவுக்கு கொடூரமா வேட்டையாடக்கூடிய ஒரு டைனோசரா அந்த காலகட்டத்துல இருந்திருக்கு. இந்த கிரிட்டேசியஸ் பீரியடோட டைனோசர்களோட அழிவு ஆரம்பிக்குது. இந்த கிரிட்டேசியஸ் பீரியட் முடிவுக்கு வரக்குள்ள பூமிய ஒரு சின்ன கோள் தாக்க ஆரம்பிக்குது. இந்த தாக்குதலால பூமியில எரிமலைகள், சுனாமிகள், அதே மாதிரி தீவிரமான ஒரு காலநிலை மாற்றமும் அந்த காலகட்டத்துல ஏற்படுது. நிலத்துக்கு அடியில கூட போய் இந்த விலங்குகள் ஒளிஞ்சுக்க முடியாத அளவுக்கு பயங்கர ஒரு பெரிய அழிவு பூமியில ஏற்படுது. இதோட டைனோசர் இனமும் அழிஞ்சு போகுது, பூமியும் பெரிய அழிவை சந்திக்குது. இந்த காலகட்டத்துல தான் டைனோசர்கள் ஒரு மாபெரும் அழிவை சந்தித்து தன்னுடைய இனத்தையே அடுத்த தலைமுறைக்கு கொண்டு வர முடியாத மாதிரி இந்த இயற்கையோட அழிவு அப்படின்றது இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா, வானத்துல பறவைகள். இதனுடைய மூதாதையர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைனோசருங்க தான். உங்களுக்கு இந்த மாதிரி சுவாரஸ்யமான பதிவு இன்னும் வேணும் அப்படின்னா எங்க சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன்.